இறை இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் யார் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் உவமைகள் வாயிலாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இவ்விடத்தில் தான் ஒரு தோட்டக்காரராக இருந்து பேசுகிறார். உறவுகளை அடையாளம் காண்பது மிகவும் வெளிப்படையானது. கடவுள் திராட்சை தோட்ட உரிமையாளராகவும் இயேசு திராட்சை கொடியாகவும் நாம் அதன் கிளைகளாய் இருந்து மிகுந்த கனி தந்து இயேசுவின் சீடராய் இருக்க அழைப்பு விடுக்கிறார். மீன்கள் உயிர் வாழ நீருடன் இணைந்திருக்க வேண்டும். மலர்கள் மனம் வீச காற்றுடன் இணைந்திருக்க வேண்டும். மரங்கள் வளர்ந்திட மண்ணோடு இணைந்திருக்க வேண்டும். மனிதன் நிறைவாக மகிழ்வோடு வாழ்ந்திட இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும். அவரை பிரிந்து நம்மால் எதுவும் செய்ய இயலாது. நாம் பயனுள்ளவர்களாக மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமென்றால் திராட்சை கொடியாகிய இயேசுவோடு அதன் கிளைகளாய் நாம் இணைந்திருக்க வேண்டும். தனக்கு எதிராக வரும் அனைத்து சவால்களையும் தாண்டி தொடர்ந்து செழித்து வளரும் உறுதியான கொடிதான் திரு அவை. அத்திரு அவையின் கிளைகளாகிய நாம் அவரது அன்பில் நிலைத்திருந்து இறையாட்சியின் விழுமியங்களை பலருக்கு கொண்டு செல்லும் பலன் தரும் கனிகளாக மாற வேண்டும். இயேசுவின் சீடர்களாகிய நாம் கனி தராத கிளைகளாகிய பாவங்கள், தவறான நடத்தைகளை நீக்கி பலன் தரக்கூடிய கிளைகளாம் விசுவாசம், அன்பு, பிறருக்கு உதவும் குணம் கொண்டு நல்ல செயல்களை வளர்க்க வேண்டும். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருப்பது போல நாமும் அவரோடு இணைந்து இருந்து உண்மையை பிறருக்கு எடுத்துரைக்கும் நற்செய்தியாளராய் அவரின் ஆசீர்வாதங்களை பெற்று பலன் கொடுக்கும் பணியாளராய் இருக்கும்போது கடவுளோடு நம்முடைய உறவு வெளிப்படுகிறது. நாம் இயேசுவோடும் அவரது வார்த்தையோடும் ஒன்றித்திருந்தால் நமது விருப்பங்கள் மற்றும் தேவைகள் அனைத்தையும் வாரி வழங்குவார். இயேசுவில் இணையாத வாழ்வு பயனற்ற வாழ்வாகும். அவரோடு இணைந்து அவரில் நிலைத்திருந்து இறையாசீர் பெற்றுக்கொள்ளும் சீடர்களாய் பயணிப்போம்.